கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஏற்ற வேலையை குறித்து நாங்கள் தியானித்தோம். நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம், தேவ மகிமைக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமை எங்களில் வெளிப்பட நாங்கள் அவற்றை ஏற்ற வேளையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் எதையும் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். நான் பார்க்க போகிற காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடையவர்களை மீண்டும் அழைத்து செல்ல, அவரிடமாய் கூட்டி செல்ல அவர் மீண்டும் வரப்போகிறபடினாலே, அவர் வருகிற அந்த ஏற்ற வேளை நமக்கு அறியாதிருக்கிறபடினாலே நாம் அதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வேளையை நாம் அறியாதிருக்கிறபடினால் அவர் ஏற்ற வேளையிலே வருவார். அவர் வரும்பொழுது நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவர்கள் வருகையை எதிர்கொள்ள தகுதி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 11ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாக வருகிற ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருப்ப அவர் ஏற்ற வேளையில வருவார். அவர் ஏற்ற வேளையில வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். எதுக்கு காத்திருக்கணுமா? நம்முடைய கிரீடத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிரீடத்தை பறித்து கொள்ளாதபடி, ஒருவரும் எடுத்து கொள்ளாதபடிக்கு நாம் நமக்கு உண்டானதை நாம் பற்றி கொண்டு அல்லது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம்தான், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் ஏற்ற வேளையில் வருவார். அந்த ஏற்ற வேளையில் அவர் வரும்பொழுது நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிரீடத்தை இழந்து போனவர்களாக அல்ல, அதை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை வெளிப்படுத்தல் புத்தகம் 16வது அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்கிறது, இதோ திருடனை போல் வருகிறேன். உன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாயிராதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் வாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமான, நம்ம கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில நாம் நிர்வாணமா இல்லாதபடி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் என்ன செய்யணுமாம்? விழித்து கொண்டு காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வஸ்திரத்தை யாரும் கரைபட வைக்காதபடி, நம்முடைய வஸ்திரத்தை யாரும் எடுத்துக்கொண்டு நம்மளை நிர்வாணமாக்கி விடாதபடிக்கு நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 10ஆம் வசனம் தொடக்கம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடவடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடி நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். நாம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய், நம்முடைய வஸ்திரம் களைந்து போகப்படாதபடி, நிர்வாணமாகாதபடிக்கு வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள், நம்முடைய கிரீடத்தை பாதுகாக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்கும் பொழுது ஏற்ற வேளையில நாம் அவரோடு கூட செல்வோம். அல்லேலூயா. அவர் குறித்த நாள், குறித்த வேளையில அவர் எங்களை கூட்டிச் செல்லும் பொழுது நாங்கள் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், கரையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், எங்களுடைய வஸ்திரத்தை காத்து கொண்டவர்களாய், கிரீடத்தை யாரும் பறித்துக் கொள்ள விடாதபடி பாதுகாக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.